عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவருக்கு இறுதித்தூராக அனுப்பப்பட்டிருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நிறையாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மணந்திருக்கிற சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இங்கே அமர்ந்திருக்கிற நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமானமும் என்றென்றும் நின்று ஓட்டுமாக நான் துஆ செய்து கொண்டவனாகவும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாகவும் என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அன்றாட நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை கொண்டு நம்மால் தீர்மானித்து விட முடியும். அப்படித்தான் இருக்கிறது. இது இல்லாமல் நம்மை சுற்றி நம்முடைய சமூகத்திற்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கிற அடக்குமுறைகள் பிரச்சனைகள் ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மனிதனும் எதிர்கொண்டுதான் இருக்கிறார். வியாபாரத்திலே பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனை, அதெல்லாம் தாண்டி சமுதாயத்தில் ஏற்படுகிற பிரச்சனை என்று சொல்லி இப்படி பல கட்டங்களில் பல திசைகளில் இருந்து பிரச்சனைகள் நம்மை நோக்கி அவ்வப்போது வந்து கொண்டே இருப்பதை நாம் எல்லாம் அறிகிறோம். அது சமூக அளவில் நீங்கள் பார்த்தாலும் சரி, தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய உறவினர்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இதுதான் நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கிறது. சமீபத்தில் இன்றைக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலே அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டுவதற்காக வேண்டி அந்த கட்டப்பட்ட அந்த கோயிலை திறப்பதற்காக வேண்டி இங்க இருந்து சென்றவர்கள் போகிற வழியில் எல்லாம் இருக்கிற பள்ளிவாசல்களை தொட்டு பள்ளிவாசல்களோடு சண்டையை இழுத்துக் கொண்டு அந்த இருப்பவர்களோடு பிரச்சனையில ஈடுபட்டுக் கொண்டு இன்னும் நேற்றைக்கு முந்தானத்து நடந்த சில நிகழ்வுகள் ஒரு பள்ளியினுடைய இமாமை பிடித்து அடிச்சு அவரை இரத்த காயத்தோடு எல்லாம் ஆளாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிற நிகழ்வுகள். எதற்கு குறிப்பிடுகிறோம் என்றால், இப்படி முஸ்லிம்களை சுற்றி பல பிரச்சனைகள் பல சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற பொழுது, முஸ்லிம்களுடைய வாழ்வை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது பல விஷயங்களை கொண்டு நாம் இவர்களை சோதிப்போம். இது நமக்கு புதுசு இல்லை. இது நமக்கு ஒன்றும் சிரமமான விஷயமோ நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத விஷயமோ கிடையாது. சூரத்துல் பக்ராவினுடைய 155வது வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால், வல் அப்லுவன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வ ஸமராத் வபஷிரி ஸாபிரீன். நபியே, நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், ஓரளவு அச்சத்தாலும் அதாவது பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் பலன்களை சேதப்படுத்துவதன் மூலமாகவும் வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் உயிரை கொண்டும் இந்த மக்களை நாம் சோதிப்போம். இதெல்லாம் யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ
அவருக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள் பஷரி சாபிரின், அவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுங்கள். என்ன நல்ல செய்தி? அவருக்கு சொர்க்கம் உண்டு என்கிற செய்தியை நபியே நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்று இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஒரு செய்தியை சொல்கிறான். நபி அவர்கள் மூலமாக ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் இந்த செய்தியை சொல்கிறார். நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்ற இந்த 5 விஷயம் இருக்குல்ல, பசி, பயம், மரங்களை சேதப்படுத்துவது, வியாபாரத்திலே இழப்பு, உயிர்களை கைப்பற்றுவது, இந்த 5 சோதனைகளை தாண்டி எந்த மனிதனுக்காவது, இந்த பள்ளியில் இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கோம், நாம ஆகட்டும், இங்க வராதவர்கள் அல்லது சோதனையால் இழப்புகளை சந்தித்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் எல்லாத்துட்டையும் போய் கேளுங்க. அல்லாஹ் சொன்ன இந்த 5 விஷயங்களை தாண்டி இறைவன் என்னை சோதித்திருக்கிறான். இந்த 5 விஷயம் இல்லாம அல்லாஹ் என்னை வந்து சோதிச்சுட்டான் யாராவது சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ் முன்கூட்டியே நம்மிடத்துல ஒரு தகவலை தெரியப்படுத்தி விட்டான். இந்த 5 விஷயம் தான் உன்னுடைய வாழ்க்கையில் சோதனை வரும். நீங்க வந்த சோதனை எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம பிறந்து விவரம் தெரிந்து வளர்ந்து திருமணமாகி வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குறோம், அல்லது அப்பப்போ பிரச்சனைகளை பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க. இந்த 5 விஷயங்களை தாண்டிய ஒரு பிரச்சனை, இந்த 5 சோதனைகளை தாண்டிய ஒரு சோதனையை ஒரு மனிதன் நான் அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. இந்த 5ஐ தவிர யாரும் சோதிக்கப்பட மாட்டார்கள். உங்களுக்கு வருகிற எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் இந்த 5 அடங்கிடும். ரொம்ப பெரிய சோதனையை நம்ம நினைக்கிறது என்ன? உயிரிழப்பு தானே. பண இழப்பு இன்னைக்கு போனா நாளைக்கு சம்பாதிக்கலாம், அல்லாஹ் நாடுகிற பொழுது நம்ம இடத்துல வரும். உயிரிழப்பு தானே மீண்டு வராததுன்னு. திருப்ப நம்ம இடத்துல நம்முடைய தந்தை இறந்து விடுகிறார், திரும்ப வருவாரா? நம்முடைய தாய் இறந்து விடுகிறார்கள், திரும்ப வருவார்களா? நம்முடைய பிள்ளை இறந்து விடுகிறான், திரும்ப வருவானா? வரமாட்டான். இதே ஒரு 50 கோடி லாஸ் ஆகுது, ஒரு 10 லட்சம் ரூபாய் போச்சு, கையில இருந்த சேமிப்பு 50,000 ரூபாய் போச்சுன்னா திரும்ப சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் ஆகப்பெரிய இழப்பு எது? உயிர் இழப்பு. இதை எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? இது திரும்ப வராது. அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்தவர்கள் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே மீண்டும் செல்கிறார்கள். இந்த இழப்பிற்கே இஸ்லாம் சொல்கிற பொழுது பொறுமையாத்தான் இருக்கணும். பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க, சொர்க்கம் கிடைக்கும் இஸ்லாம். இந்த 5 விஷயங்களில் இந்த உயிரை கைப்பற்றுவதும் வந்துருச்சு. இதை தாண்டின வேற சோதனை இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் எந்த அளவிற்கு லேசை நாடுகிறான் என்றால் இந்த 5 விஷயத்தை கொண்டுதான் சோதிப்பேன்ட்டான். பொதுவாகவே முஸ்லிம்கள் என்றால் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள், இறை தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அத்தியுல்லாஹ் வத்தியுர் ரசூல் இன் குன்தும் முஃமினீன். நீங்க அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டால், கட்டுப்பட்டு வாழ்ந்தால் நீங்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல அப்ப சோதனை வரும் என்று இறைவன் நமக்கு அறிவுறுத்தி இருந்தா அந்த சோதனை எதிர்கொள்வதற்கு நம்ம எப்பவுமே தயாரா இருக்கணும். ஏன்? எங்கிருந்து எந்த சோதனை வரும் தெரியாத அப்படியான ஒரு நிலைக்கு இறைவன் நம்மை படைத்து நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்திருந்தார் என்றால் அதற்கும் நாம் தயாராகத்தான் இருந்திருப்போம், தயாராகத்தான் இருக்கணும். எப்படி வேணும்? எந்த சோதனை ஒரு வியாபாரத்துல வருமா, குடும்பத்துல வருமா, குழந்தைகள் மூலமா வருமா, நண்பர்கள் மூலமா வருமா, சமுதாயத்துல வருமா, எது வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பொறுத்துக் கொள்கிறேன், இப்படித்தானே இருக்கணும். ஆனா அல்லாஹ் எந்த அளவிற்கு லேசா நமக்கு நாடுறான்னா, இலகுவை நாடுகிறான் என்றால் இந்த 5 தான் சோதனை. இந்த 5ஐ தாண்டிய சோதனை வராது. இதில் பொறுத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப நாள் ஒருத்தருக்கு குழந்தையே இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு அல்லாஹ் குழந்தையை தரான். அந்த குழந்தையும் ஏதோ ஒரு நோயினாலோ அல்லது பிறக்கிற பொழுதோ பிறந்து விடுகிறது என்றால் இந்த மனிதனுடைய நிலை இன்னைக்கு சமுதாயத்துல என்ன? ஒருத்தர் ஒரு 5 லட்சம் ரூபாய் முதலீட்டுல ஒரு வியாபாரம் பண்றாரு, அந்த வியாபாரத்துல லாபம் சம்பாதிக்கல, போட்ட கொள்முதல் இருக்கிறது, அந்த முதலீடு அதுவும் அழிஞ்சு போயிருச்சு. இன்னைக்கு சமுதாயத்தில் இவருடைய நிலை என்ன? இதெல்லாம் அல்லாஹ் சோதிப்பேன் என்று சொன்ன விஷயங்கள் தானே. இதுல மனிதனுடைய நிலை என்னவாக இருக்கிறது? பொறுத்து கொண்டு பொறுமையை மேற்கொண்டு சரி இறைவன் நமக்கு தருவான், நமக்கு நாடல என்று எதிர்நோக்கிறானா? இல்ல அல்லாஹ்வுக்கு கண்ணே இல்லையா? அல்லாஹ் என்னைத்தான் சோதிக்க வேண்டுமா? வட்டிக்கு வாங்கி வியாபாரம் பண்றான், அவனுடைய வியாபாரம் வளர்ச்சி அடையுது. ஹலாலா வியாபாரம் என்ன? என்னுடைய வியாபாரத்துல நஷ்டமாயிருச்சே, என்னுடைய கொள்முதல் இல்லையே, போட்ட முதலீடு காணாம போச்சே என்று இன்னைக்கு புலம்புறமா இல்லையா? இந்த 5 விஷயங்கள் தான் எல்லாத்துக்குமே பதில். இந்த 5ஐ தாண்டியது யாருக்குமே வராது. சரி, இந்த 5 விஷயங்களால் இறைவன் மனிதனை சோதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்ப நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் பாருங்க. நம்ம தாக்கப்படுறது, பாலஸ்தீனத்துல நடக்கிற பிரச்சனையை விடலாம்,
அதெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. 100 நாட்களை தாண்டி அந்த பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கிறது. இப்ப வரைக்கும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஸ்கூல் இருக்கு, அதுல மருத்துவமனை இருக்குது, நிறைய மனிதர்களுடைய வீடுகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மருத்துவமனை உட்பட சர்வதேச போர் விதிகளை எல்லாம் மீறி ஒரு போர் நடக்குதுன்னா, உலகளாவிய அளவில் ஒரு போர், ஒரு நாடு இன்னொரு நாடை தாக்குகிறது என்றால் அதுல யாருக்கு ஆட்சேபனை இருக்காது. ஆனால் மனித உரிமை கழகம், மனித உரிமை கமிஷன் சிலது இருக்கு. இது செய்யணும் இந்த போர்னா இதெல்லாம் பெண்களை தாக்கக்கூடாது, குழந்தைகளை தாக்கக்கூடாது, மருத்துவமனைகளை தாக்கக்கூடாது என்கிற விதிகளை எல்லாம் மீறி ஆரம்ப சுகாதார நிலையம் உட்பட எல்லாத்தையும் அழைச்சிட்டாங்க. எத்தனையோ பேர், நேற்று ஒரு சகோதரர் புலம்புறார், ஒரு விருந்துக்கு போய் உட்கார்றேன், சாப்பிடணும்னு நினைக்கிறேன், என்னால சாப்பிட முடியல. அவருக்கு எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு இலகுவான உள்ளத்தை கொடுத்திருக்கிறான். நம்ம எத்தனையோ பேர் சாப்பிடணும் நினைக்கிறோமா? நினைக்கிறது இல்லை. ஆனா அந்த சகோதரர் சாப்பிடணும்னு போனாங்க விருந்துக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு, சாப்பிடவே தோணல. அதான ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு எப்படி இருக்கணும் அதை அவர் அந்த கட்டத்தில் உணர்ந்தார். நம்மளும் துவா செய்யறோம், ஆன உதவிகள் எல்லாம் செய்யறோம், மாற்று கருத்து இல்லை என்றாலும் கூட அவர்களுக்கு இன்றைக்கு வருகிற இழப்புகள், அவர்கள் இன்றைக்கு பாதிக்கப்படுவதை போன்று எங்கேயுமே நடக்கல உலகத்தில். எத்தனையோ பேர் கை கால்கள் முறிந்து கிடக்கிறார்கள், மருத்துவம் பார்க்க ஆள் இல்லை. எத்தனையோ நிவாரண பொருட்களை நாடுகள் அனுப்பி இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த நேரத்துக்கு போய் கிடைக்கல. நிறைய உணவுப் பொருட்கள் பாழாகிறது. எத்தனை நாள் அந்த நாட்டினுடைய எல்லைக்கு வெளியே நிற்கிறது. எவ்வளவு பெரிய சோதனையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாம் இன்னும் உறுதியை தர வேண்டும், இன்னும் அவர்களுடைய கால்களை இறைவன் பலப்படுத்த வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகளும் கூட பின்வாங்கலையே, போராடிட்டு தான் இருக்கிறாங்க. எதற்கு சொல்கிறோம் என்றால், இந்த சோதனைகள் இப்படிலாம் வருதில்லை, இது வரத்தான் செய்யும். இன்னைக்கு அங்க நடக்குது, இங்க நடக்காதான்னா இங்க எதிர்காலத்துல நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். குல்லை யுஸீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா, அல்லாஹ் நமக்கு எதை நாடி இருக்கிறானோ அதை நாம் அடைந்தே தீருவோம். இங்க நடக்கணும்னா நடக்கத்தான் செய்யும். குஜராத்ல நடந்துச்சு, வடமாநிலத்தில் நடந்துச்சுங்கிறோம், தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது மாதிரி எந்த பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் அடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் அதற்குண்டான தீர்வை சொல்கிறான். என்ன தீர்வு என்றால் 156வது வசனத்தில் எடுத்து படிச்சு பாருங்க. அல்லதீன இதா அஸாபத்துஹு முஸீபா, முஸ்லிமை ஒரு துன்பம் பீடிக்கிறது என்றால், ஒரு சோதனை வருகிறது, ஒரு இழப்பு ஒரு முஸ்லிமுக்கு வருகிறது என்றால், காலு அந்த முஸ்லிம் சொல்லுவானாம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவ்வளவுதான். எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும், உயிர் இழப்பா இருந்தாலும் சரி, பொருளாதார இழப்பா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு இழப்பு, ஒரு கஷ்டம், ஒரு சோதனை நமக்கு வருகிறது என்றால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தோம், நாம் அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்வோம். முடிந்தது. எதுவும் நமக்கு சொந்தம் இல்லை என்கிற ஒரு மனநிலையோடு தான் ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும். எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவும் நமக்கு சொந்தம் இல்லை. எப்ப வேண்டுமானாலும் மூத்து வரலாம், எப்ப வேண்டுமானாலும் நம்ம இடத்துல இருக்கிற பொருளாதாரங்கள் இல்லாமல் போகலாம். எதுக்குமே உத்தரவாதம் இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். மறுமைக்காக அதுக்கு முன்னால தயார் பண்ணி வச்சுக்கீங்கிற பல உபதேசங்கள் அதை முன்வைத்துத்தானே சொல்லப்படுகிறது. ஆகிய அழகான ஒரு முன்மாதிரி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவ்வளவுதான். சாதாரணமா இதை சொன்னால் நம்ம சில நேரங்களில் கேட்போம், இது சாதாரணமான ஒரு துவா. இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, இதை மனனம் செய்வது கஷ்டம்னு யாருக்குமே சொல்ல முடியாது. சிறு வயதுல இருந்தே மதரசாக்களிலே படித்தவர்களுக்கு இலகுவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு மௌத் செய்தி கேள்விப்படுறதுனால இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தன்னால உழுகுது வாயிலிருந்து. நம்ம அதற்காக முயற்சி எடுத்தோ, இந்த ஒரு வரி இருக்கிறத மனப்பாடம் பண்ணி இருக்கிறோமா இன்னைக்காவது இல்லை. இதெல்லாம் செவி வழியாகவே நாம் கேட்டு மனனம் செய்து கொண்ட ஒரு சிறிய துவா. அல்லாஹ் அதையும் லேசாக்கித்தான் வச்சிருக்கிறான். இவ்வளவு பெரிய கஷ்டம் வரும், இந்த கஷ்டத்துக்கு இந்த துவாவை நீ ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணணும், அதெல்லாம் நம்ம 1 மணி நேரம் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும், 10 நாள் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும், அது மாதிரி கஷ்டமே இல்லை. யாராவது படிச்சு பார்த்து மனப்பாடம் பண்ணிருக்குமா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் அப்படியே சின்ன வயதுல இருந்து பழகி 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 ஏதாவது ஒண்ணு கேள்விப்பட்டா நம்முடைய பெற்றோர்கள் சொல்லியிருப்பாங்க, நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருப்பாங்க, அதை பார்த்து அப்படியே வரும். இதுல கற்றுக்கொண்டு இதை சொல்லிக் கொடுத்தவர்கள் சொற்பமானவர்கள் தான். மற்ற எல்லாருமே காதுல கேட்டு இதை மனப்பாடம் பண்ணவங்க தான். எதுக்குன்னா அதுவும் எல்லாம் ஈஸியாக்கி வச்சிருக்கான். அதே மாதிரி வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால்
வரலாற்றிலே இருக்க அழகான ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. வியாபாரத்துல நஷ்டமாயிருச்சா, இன்னா இல்லா இன்னா இலைஹி ராஜிஊன். விருப்பமானவர்கள் பிரியமானவர்கள் இறந்து விட்டார்களா, இன்னா இல்லா இன்னா இலைஹி ராஜிஊன், முடிந்தது. இதற்கு வரலாற்று ரீதியாக நீங்கள் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், நம்ம இந்த துவாவை செய்தால் என்ன பிரதிபலன், இந்த துவாவை செய்தால் என்ன நடக்க போகுதுன்னு நினைப்போம்ல, இதைத்தான் செய்யணும். என்றாலும் கூடுதலாக நபிகள் நாயகத்தினுடைய வரலாறை புரட்டி பார்க்கிற பொழுது அபூ சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூ சலமா கணவர், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி. ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இவங்க ரெண்டு பேர். இவர் அபூ சலமா ஹிஜ்ரத் செய்து மக்காவை விட்டு வெளியே செல்கிற பொழுது உம்மு சலமாவினுடைய வீட்டார் தடுத்து வச்சிடறாங்க. அவர் போட்டு நீங்க போகாதீங்க, நீங்க போய் கஷ்டப்படுவீங்க, எங்க வீட்டு பிள்ளை கஷ்டப்படணும்னு சொல்லி இப்படியே உம்மு சலமாவை அபூ சலமாவை விட்டு பிரிச்சிடறாங்க. எந்த அளவிற்கு பிரித்து வைக்கிறார்கள் என்றால், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய நிலை நாளுக்கு நாள் கேள்விக்குறியாயிட்டே இருக்குது. இவங்க நிலைமை என்ன, சாப்பிடுறது இல்ல, போதுமான அலங்காரங்கள் எடுத்துக்கிறது இல்ல, எதையோ பறிவுறுத்ததை போன்று இருக்கிறார்கள். அப்ப அவருடைய குடும்பத்தார் ஒரு கட்டத்திற்கு மேல சரி நீங்க உங்க கணவரோடய போயிருங்க அப்படிங்கிறாங்க. அவருடைய கணவரை வந்து சேர்கிறார்கள். ஒரு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மதீனால. எல்லா ஹிஜ்ரத்து போன வேற வேற பகுதிகளுக்கு ஹிஜ்ரத்து போனவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு போனதற்கு பின்னால் எல்லாரும் மதீனாவுக்கு வந்திருந்தேங்கிற ஒரு கட்டளை வந்தோடனே அபூ சலமாவும் வருகிறார். அங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. இருவரும் அந்யோன்யமான சிறந்த கணவன் மனைவிக்குண்டான எடுத்துக்காட்டுக்குண்டான வாழ்க்கையா வாழ்றாங்க. இதே நாட்கள் போக போக ரொம்ப அந்யோன்யமா இருந்தாங்கல்ல, அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான் என்றால், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹுவை மரணிப்பதன் மூலமாக ஒரு சோதனையை கொடுக்கிறான். கணவர் இறந்து போயிடுறாரு. பொதுவாக நபியர்களுக்கு உண்டான ஒரு பழக்கம் என்னவாக இருந்தது என்றால், யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால், யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க போய் ரசூலுல்லாஹ் விசாரிப்பாங்க. ஜனாசாவே இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவாங்க. கடன் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் தொலை வைப்பார்கள். கடன் இருக்கிற பொழுது சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொலை வச்சுக்கீங்கம்பாங்க. பிற்காலத்துல இஸ்லாம் பொருளாதார அளவில வளர்ந்ததற்கு பின்னால் இஸ்லாமிய அரசாங்கம் அந்த கடனை அரசாங்கம் பொறுப்பெடுத்துக் கொண்டு தொலை வைத்தார்கள். இதுதான் நிலைமை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறதுக்கு போறாங்க. அவர் இறந்து கிடக்கிறார். அவரை பார்ப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அப்படி போகும் பொழுது போய் பார்த்துட்டு ரொம்ப கடுமையான முறையில் அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை சொல்லித் தராங்க. சஹீஹுல் முஸ்லிமுடைய 1525வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது குர்ஆன்ல வரக்கூடிய துஆ. கூடுதலா நபி அவர்கள் சொல்கிறார், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லீ கைரன் மின்ஹா. சஹீஹுல் முஸ்லிம்ல 1525வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி, இறைவா எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த முசீபத்திற்காக, இழப்பிற்காக, சோதனைக்காக எனக்கு நீ கூலி கொடு. வா அக்லிஃப் லீ கைரன் மின்ஹா, இதை விட சிறந்த ஒன்றை நீ எனக்கு தா என்று சொல்லி ஒரு பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு சொல்லித் தராங்க. அவர்கள் அதை ஓதுறாங்க. நாட்கள் கடக்க 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 என்ன ஆகிறது என்றால், குறைந்த வயதிலேயே கணவனை இழந்த பெண்களும் கூட இந்த துஆ ஓதலாம். அது வியாபாரத்துல நஷ்டம், எல்லாரும் ஓதக்கூடிய ஒரு பிரார்த்தனை. இவர்கள் ஓதக்கூடியது அந்யுன்யமான கணவர், ஒளிவு மறைவற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த கணவர். இவர் போயிட்டார், இதற்கு பகர்மானுக்கு கூலியை கொடு, இதை விட நல்ல ஒன்றை தா என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா துஆ செய்ததனுடைய விளைவு அல்லாஹ் அவருக்கு எப்படி ஒரு கூலியை தருகிறார் என்றால், நாட்கள் கடக்கிறது. நபிகள் நாயகத்தையே கணவனாக அடைகிற ஒரு நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருக்கு கொடுத்திருந்தான் என்றால், அவர்கள் தனக்கு ஏற்பட்ட இழப்பை பொறுத்து கொண்டு இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லீ கைரன் மின்ஹா, இறைவா எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த முசீபத்திற்கு, இந்த இழப்பிற்கு நீ கூலி கொடு, இதை விட சிறந்த ஒன்றை கொடுன்னு கேட்ட துஆ உலகத்திலேயே சிறந்த ஒரு மனிதரை கணவனாக பெற்றுக்கொண்டார்கள் என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய முன்மாதிரி. அப்ப நபியவர்களை அவர்கள் கணவனாக அறிந்து கொண்டார்கள் என்றால், அப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நிலை என்ன? எல்லா மக்களுக்கும் உம்முல் முஃமினீன் என்கிற ஒரு அந்தஸ்தையும் சேர்த்து அல்லாஹ் கொடுக்கிறான். துஆ செஞ்சதனுடைய வெளிப்பாடு, துஆவினுடைய வெகுமதி, அவர்களுடைய நன்மை எப்படி அவங்களுக்கு கிடைக்குது என்றால், சமகாலத்துல வாழுகிற பொழுது அதை அவர்கள் கண்கூட அனுபவித்தார்கள். நமக்கு எவ்வளவோ பிரச்சனை வரும். வியாபாரத்துல நஷ்டமா, முதலீடு போட்டு நஷ்டமாச்சா, சரி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்,
அல்லாஹ் மஹ்ஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அஹ்லி குலி கைரம் மின்ஹா. இறைவா, எனக்கு இது உங்ககிட்ட இருந்து வந்துச்சு, பிறக்கும் போதே நான் பொருளாதாரத்தோடு பிறக்கல, இது நீதான் இடையில கொடுத்த, மீண்டும் எடுத்துக்கொண்டாய், இதைவிட சிறந்த ஒன்றை தா என்று இறைவனிடத்துல நாம் பிரார்த்திக்கிற பொழுது இறைவன் நமக்கு தராம போயிடுவானா? முழுமையாக அல்லாஹ்வை நம்பி நாம் பிரார்த்திக்கிற பொழுது இறைவன் நிச்சயமாக நமக்கு தருவான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருக்கு எப்படி வாழ்கிற பொழுது இறைவன் அதைவிட சிறந்த ஒரு கணவரை தந்தானோ, அதே போன்று இறைவன் நம்முடைய இழப்பிற்கும் ஒரு நஷ்ட ஈட்டை, ஒரு பகரத்தை வேற ஒன்று அல்லாஹ் வச்சிருப்பான். குழந்தைகளை இழக்கிறோமா, அப்பவும் ஓதலாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவா, இந்த குழந்தை ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்துச்சு, குழந்தைய கொடுத்த, சரி இதுல ஏதோ ஒரு நல்லதை வச்சிருப்ப, இதை விட நல்ல பண்புள்ள நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு குழந்தையை கொடு, அடுத்த துவாவை செய்து கொண்டு அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிடணும். இந்த இழப்பு ஏற்பட்டு விட்டது, நமக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி மன ரீதியாக நாம் துவண்டு விடாமல் இருப்பதற்காக இஸ்லாம் இப்படியான ஒரு அழகான வழிகாட்டல். ரெண்டே விஷயம், எதையெல்லாம் கொண்டு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்பதை இறைவன் தெளிவுபடுத்தலாம். வேற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன இந்த 5 விஷயங்கள் தான் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலேயே இருந்தது. பொருளாதார இழப்பா இருந்தாலும் சரி, உயிர் இழப்பாக இருந்தாலும் சரி, கை கால்கள் இல்லாமல் போனாலும் சரி, போர்க்களங்கள்ல எதுவாக இருந்தாலும் இதுதானே. இந்த 5ஐ தாண்டி சோதனைகள் வந்திருக்கா? இது ஒரு விஷயம். இப்படி சோதிக்கப்படுகிற பொழுது, இழப்புகளுக்கு ஒரு மனிதன் உள்ளாக்கப்படுகிற பொழுது அவன் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனோடு சேர்த்து அல்லாஹ் மஹ்ஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அஹ்லி குலி கைரம் மின்ஹா என்கிற துஆவை இனி நம்மில் ஒவ்வொருவரும் என்ன சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளுக்கு தகுந்தாற்போல் நம்முடைய பிரார்த்தனையில இதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டு முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் கான நபிய்யுன் பஅது வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் எதையெல்லாம் கொண்டு சோதிக்கப்படுவான் என்பதையும், அப்படி சோதிக்கப்படுகிற பொழுது இஸ்லாம் அதை எவ்வாறு எதிர்கொள்ள சொல்கிறது என்பதையும், அந்த இலகுவான வழிமுறைகளையும் முதல் உரையில பார்த்தோம். அதே நேரத்தில் நாம் சோதிக்கப்படுகிற பொழுது எந்த ஒரு நிலையிலும் நாம் நம்முடைய நிதானத்தை இழந்துவிடக்கூடாது. ஒரு சோதனை வருது, எவ்வளவு பெரிய சோதனையா இருக்கட்டும், சில நேரங்கள்ல சைத்தான் வந்து நம்முடைய அந்த ஒரு ஒழுக்கத்திற்கோ நம்முடைய நிதானத்திற்கோ ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவான். அது ஏற்படுறது பெரிய விஷயம் இல்லை, எல்லாருக்கும் ஏற்படும். ஏற்பட்டதற்கு பின்னால் மீண்டு வரும் பாருங்க, அந்த நிலை எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு தேர்வு எழுதக்கூடிய மாணவன் ஒரு பரீட்சை எழுதிட்டு வரான், ஒரு 12ஆவதோ ஒரு 10ஆவதோ பரீட்சை எழுதிட்டு வரான்னா, தேர்வை முடித்து விட்டு அந்த தேர்ச்சி பெறுகிறோமா இல்லையா என்பதை எதிர்பார்த்து இருக்கிறான். தேர்ச்சி பெற்றா கரெக்ட், அதுலயும் குறைந்த மதிப்பெண் எடுத்தா இன்னைக்கு தற்கொலை பண்றான். தேர்ச்சி பெறல, ஃபெயிலா போயிட்டான்னு வைங்க, அதற்கும் தற்கொலையை மேற்கொள்கிறான். இது அவன் இந்த வயதிலே இருந்து அதை பழகக்கூடிய ஒருவன், நாளை இதுல இருந்து அவனை மீட்டு எடுத்துட்டு வரான்னு வைங்க, அடுத்து ஒரு தொழில் செய்வான், அல்லது குடும்பத்துல பிரச்சனை வரும், உடல்ல வேற ஏதேனும் நோய்கள் ஏற்படலாம். இதையெல்லாம் தாண்ட முடியாமல் உடனே என்ன முடிவுக்கு இருக்கிறான்? தற்கொலை. இன்னைக்கு மனுஷனுக்கு இலகுவா கிடைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா தற்கொலை, எல்லாத்துக்கும் தீர்வு. ஆனால் அதற்கு பின்னால் ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவனோ அல்லது குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவனோ தற்கொலை பண்ணிக்கிட்டா அவனுடைய குடும்பத்தின் இல்லை என்ன? ஒரு நிமிஷம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வு. ஒரே ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பார்த்து, இது சரியா, இதை நாம் செய்யலாமா செய்யக்கூடாதா? இது வெறுமனே தேர்வு எழுதக்கூடியவனுக்கு மட்டுமல்ல, ஒரு நிறுவனத்தை நடத்துறோம், நம்மளுக்கு வேலை செய்யக்கூடியவர் இருக்கிறாரு, ஏதேனும் தவறு செய்கிறார் என்றால் உடனே திட்டிடுவோம், அல்லது ஒரு நிதானம் இழந்து திட்டிடுவோம், கோவப்பட்டு திட்டிடுவோம். பிறகு தவறு அவர் மேல இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் மன்னிப்பு கேட்போம், மன்னிச்சுக்கோங்க. அந்த ஒரு நிமிடம் நிதானமா இருந்து என்ன நடந்துச்சு, இது யார் மேல தப்பு, எதனால் இந்த பிரச்சனை வந்தது என்கிற நிதானத்தோடு நாம் செயல்பட்டு இருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது, நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி கபருக்கு அருகாமையிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுதுகிட்டு இருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பகுதி அந்த வழியா போறாங்க. போகிற பொழுது அந்த பெண்மணிக்கு ஆறுதல் சொல்றாங்க, பரவாயில்லமா, விடுமா, குழந்தையை பறி கொடுத்துட்ட, பரவாயில்ல, துஆ செய்யுமா, பொறுத்துக்கமான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த பெண்மணி திருப்பி சொல்றாங்க, இந்த வேதனை இந்த இழப்பு உங்களுக்கு வந்திருந்தா தெரியும் என்று அந்த பெண்மணி உடனே வார்த்தை விட்டுறாங்க. யார் சொன்னா என்ன, உபதேசம் தான் இன்னைக்கு இலகுவா இருக்குது, உபதேசம் தான் இன்னைக்கு ஃப்ரீயா கிடைக்குது,
கேட்டுட்டு போறதுக்கு என்ன? அந்த பெண்மணி உடனே கோபப்பட்டதனுடைய விளைவு பின்பு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லப்பட்ட உடனேயே அந்த பெண்மணி உடனே அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்கு போறாங்க. போகிற பொழுது ஹதீசுகளிலே பதிவு செய்யப்படுகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியில எந்த காவலாளியும் இல்லை. ஒரு ஜனாதிபதி, ஒரு தலைவர் வீட்டுக்கு வெளியில இருந்து இன்னைக்கு ஃபில்டர் பண்ணி பாம்பு கொண்டு போறியா, வெடிமருந்து கொண்டு போறியா எல்லாம் இன்னைக்கு சோதிச்சு அனுப்புறான்ல, இது மாதிரி எந்த ஆளுமே இல்லை. நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து நடந்ததை சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பொறுமை என்பது இன்னம சபரு இந்த சதுமத்தில் ஊலா, நீங்கள் பொறுமையை மேற்கொள்வது என்பது ஒரு விஷயத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா உபதேசம் பண்றாங்க. அந்த பெண்மணி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடிந்து கொள்கிறார்கள். உங்களுக்கு வந்தா தெரிகின்ற இலப்பண்ணு. அப்ப அந்த பெண்மணிக்கு நபிகள் நாயகம் செய்கிற உபதேசம், நீங்கள் பொறுத்துக் கொள்வதெல்லாம் சரி, பொறுமை என்பது ஒரு விஷயத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்க வேண்டும். நிதானமா யார் உபதேசம் பண்ணா என்ன, யார் நல்லதை சொன்னாலும் கேட்டுக்கிறது தானே ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு. முஸ்லீம்னு வேண்டாம், ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு என்ன, அது நல்லது இல்லை அது கெட்டதுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா சரிங்க, கெட்டதுன்னா அது நான் அதை செய்யலைங்க, அதுல இருந்து ஒதுங்கிக்கிறேங்க, இதுதானே ஒரு நடைமுறை. இதை கூட அந்த பெண்மணி பண்ணல. அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொறுமை என்பது ஒரு விஷயத்தினுடைய ஆரம்பத்திலே இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்துல பொறுமையை பற்றி இறைவன் இந்த சோதிக்கப்படுகிற பொழுது பொறுமையா இருக்கிற பாருங்க, அதை பற்றி இறைவன் சொல்கிற பொழுது இன்னல்லாஹ, அல்லாஹ் எந்த அளவிற்கு கூலி தருகிறார் என்றால் அதற்கு பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலி வழங்கப்படுங்கிறான். தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 27 மடங்கு நன்மை அதிகம், நன்மை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பொறுமை விஷயத்தை பொறுத்த அளவிற்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னமாய் ஒப்ப சாபிரோன்னு பிகைரி ஹிசாப், கணக்கில்லாமல் கூலி வழங்கப்படுங்க. அவரவருக்கு வருகிற சோதனை அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். அவரை எவ்வளவு பொறுத்துக் கொள்கிறார், எவ்வளவு நிதானத்தோடு இருக்கிறார், எவ்வளவு தாங்கிக் கொள்கிறார், அவருடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம உணர முடியாது. அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உண்டானது. அதற்காக அல்லாஹ் சொல்கிறான், இன்னமாய் ஒப்ப சாபிரோன பிகைரி ஹிசாப், கணக்கின்றி கூலி வழங்கப்படும் என்று இறைவன் சொல்கிறான். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புக்குண்டான தருணங்களில் பொறுமையை மேற்கொண்டு நிதானத்தோடு செயல்படுகிற மக்களாக இறைவன் உங்களையும் என்னை ஆக்கி அறிவுரிய வேண்டும். அதோடு சேர்த்து ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னவென்றால், ஆரம்ப கால தௌஹீத் சகோதரர் அஷரப் அலிபாய் அவர்கள் இறந்து விட்டார்கள். இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஜனாசா தொழுகை தௌஹீத் பள்ளியில வைத்து சரியாக 2 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.